வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் தொடங்கும் பொழுது உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், தனஸ்தானத்தில் சனி பகவான் 2ஆம் இடத்திலும், மேலும் மாதக்கோள்களாகப்பட்ட சூரிய பகவான் உங்களது அஷ்டமத்தில் சொந்த வீட்டில் 18ஆம் தேதி வரைக்கும் இருந்து 19ஆம் தேதி, அதாவது 18ஆம் தேதி நைட்டு பாத்தீங்கன்னா அவர் கன்னிக்கு வந்துடுவார். பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்துடுவார். புதன் பகவான் உங்களுக்கு அஷ்டமத்திலேயே அந்த மாதம் முழுவதும் 8ஆம் இடத்தில் அந்த சிம்ம ராசியிலேயே அமர்ந்து, மேலும் செவ்வாய் பகவானாகப்பட்டவர் உங்களது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் 4-10 கேந்திராதிபதி, 4-11 கேந்திராதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களது சிம்ம ராசியில் இருந்து அவர் கன்னி ராசியிலேயே அந்த மாதம் முழுவதும் இருந்து உங்களுக்கு முழுமையான பலனை தருவார். சுக்கிர பகவான் அவர் உங்களது 7ஆம் இடத்தில் வக்ர நிலையில் அந்த மாதம் முழுவதும் அதே இடத்திலேயே தான் இருப்பார். ஆக மகரராசி அன்பர்கள் அவங்களுடைய கவனத்திற்கு நான் சொல்றது என்னன்னா, கடந்த காலகட்டங்களில் ஏழச்சனியினுடைய பிடியில் நீங்கப்பட்ட கஷ்டங்கள் பல. உழைப்பாளிகள், திறமசாலிகள், எதுக்கும் எங்கேயும் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்களுடைய பேச்சு அது எந்த இடத்தையும் எதையும் கட்டுப்படுத்தாது. அது எதுவா இருந்தாலும் மனசுக்கு சரிப்பட்டா யோசிக்காம அந்த இடத்துல சொல்லுவீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 10 பேர் நின்று உட்கார்ந்து பேசக்கூடிய இடத்துல நீங்க பேச ஆரம்பிச்சா உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு வலிமை அதிகம். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில் உங்களுடைய இலக்குகளை பல தோல்விகளே உங்களுக்கு வந்தாலும் அந்த தோல்விகளை பார்த்து துவண்டு போகாம உங்களுடைய வேகத்தை அடுத்து கொண்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா சரராசி இல்லையா, உங்களது ராசியினுடைய பலம் அவ்வளவு பலம். ஏன்னா நீங்கப்பட்ட இந்த மன உளைச்சல், நீங்க இழந்த இழப்புகள், வாழ்க்கையில எப்படி இருந்தான்னா எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து மீண்டும் உங்க சுய திறமையில உருவாக்கி உங்க வாழ்க்கையில பெரிய இலக்குகள் அடையக்கூடிய எல்லா பாக்கியம் கொண்ட ஒரு அமைப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிகர் இவங்க தான். ஏன்னா இவங்களை பொறுத்த வரையிலையும் மேடு பள்ளம்னு பார்த்து இறங்க மாட்டீங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவுல மாற்றங்கள் இருக்காது. அந்த முடிவு முடிக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்காது. அதை நோக்கியே செயல்படுவீங்க. சுறுசுறுப்பானவங்க. அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா உங்களது இலக்கு நீங்க வளரணும் மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவங்க வளர வைக்கணும்னு நினைக்கக்கூடிய மனசு உங்களுக்கு. அதனால என்னவோ கடந்த காலகட்டங்களில் நம்பி பாதிக்கப்பட்டீங்க. அந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசு பல விதமான மன உளைச்சல். அந்த மன உளைச்சலான உங்க தொழில் ஒரு பக்கம் பாதிப்பு, அந்த தொழிலால ஒரு பக்கம் கடன் சுமைகளால வட்டிக்கு வண்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலை ஒரு புறம். இதை எல்லாத்தையும் இன்னைக்கு வரைக்கும் உங்களை தவிர வேற யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்களா இருக்கிறதுனால ஃபேஸ் பண்றீங்கன்னு சொல்லணும். அவ்வளவு அறிவாற்றலோட, அவ்வளவு கூர்மையான திறமையோட இறங்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்க மனசுல இருக்கிறது என்னன்னா, நாம யாருக்கு எந்த துரோகமும் நினைக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்றோம். ஆனா நமக்கு ஏன் இந்த சோதனைகள்? கால நேரங்கள் பார்த்தா நமக்கு கை கொடுத்ததுன்னா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட போதும். நம்ம வாழ்க்கையில பெரிய இலக்குகளை சந்திக்கலாம்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு. ஏன்னா இதுல உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் குரு பகவான், அவரது பார்வை 10ஆம் இடத்தில், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான். அந்த கேது பகவான் அந்த இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான். அப்போ சிந்திக்கலாம், உங்களது ராசி பிளஸ் அந்த ராசிக்கு 1, 4, 7, 10 கேந்திரங்களில் கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க. இந்த கேந்திர பலன்றது ரொம்ப பவர்ஃபுல். ஒரு அரசியல்வாதி சார்ந்த விஷயத்தில் இருந்து அவங்க செல்லும் இடமெல்லாம் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மேன்மைகள் கிடைக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டாகும். அப்பேற்பட்ட வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துறீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் சந்திச்ச சரிவுகளை அழகா ஃபேஸ் பண்ணலாம். காரணமே இல்லாம எந்த தப்பு தவறும் இல்லை. ஆனா காரணமே இல்லாம சரிவுகள், பண இழப்புகள், உங்க சுயநலத்துக்கு நீங்க எந்த செலவும் பண்ணல. ஆனா பார்த்தா நஷ்டமாகி இன்னைக்கு கடன் மேல கடன். இன்னைக்கு எந்த விதத்துல இவ்வளவு நஷ்டஈடுகள் உருவாச்சுன்னு தெரியல. இது எப்படி சரிகட்டதுன்னு தெரியல. நினைச்சு
வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இக்காலம் ஒரு பொற்காலம். கண்டிப்பா சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்துறையில டெக்ஸ்டைல்ஸ்ல லாக் ஆனவங்க பல பேர் கடந்த காலகட்டங்களில் ஏழரச்சனியினுடைய பிடியில கடந்த 5 வருஷமா நீங்கப்பட்ட பாரு கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல இந்த 3 வருஷமா இன்னைக்கு வாழ்ந்தது வாழ்க்கை இல்ல, என்னுடைய நிலை இந்த மன உளைச்சல் மீண்டும் எதற்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறீங்க. இதுல நம்பி கூட இருந்தவங்க பார்ட்னர்ஷிப்பால பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இன்னைக்கு அவங்க வெளியில போனதுனால அந்த கடனுக்காக வேற ஒருத்தரை தூக்கி உள்ள போட்டு ஏதோ ஒரு சரி பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போன பரவாயில்லைன்ற எதிர்பார்ப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த தருணம் ஒரு பொன்னான தருணம். முயற்சிகள் செய்யுங்க. 100% உங்களுக்கு கேரண்டியான மேன்மைகள் கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். மேலும் மகர ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் வேலையில் இருந்தவங்க ஏழரச்சனி ஜென்மச்சனியினால வேலை இழந்தவங்க பல பேர், ஆரோக்கியம் கெட்டு வேலைக்கே போக முடியலன்றவங்க பல பேர், இன்னும் சிலர் விபத்து சார்ந்த விஷயங்களில் லாக்கானவங்க பலர். இதனால பல இழப்புகள் மீண்டும் அதிலிருந்து வெளியில வர்றதே எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய சரித்திரமாகி போச்சுன்ற அளவுக்கு லாக்காயிருந்தீங்க. கவலைகள் வேண்டாம். இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க போகும். மேலும் வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலையில அடுத்த லெவலுக்கு போவீங்க. இன்னும் பல பேருக்கு செய்த வேலையில உங்க வேலை இல்லாத பழி பொல்லாத பழி, நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு அதை சார்ந்த மன உளைச்சல், அந்த உளைச்சலால இன்னைக்கு நாம தொழில் வேலையே போயிடுமா. அதுவும் கவர்மெண்ட் சார்ந்த அரசாங்க சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்க அதிகமானவங்க மகர ராசி என்பர்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு வந்த சோதனைகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, ஆனா உங்களை முடிச்சவரை நீங்களும் சமாளிச்சிட்டீங்க. பரவாயில்லை. ஆனா உங்களுடைய கஷ்டங்கள் இதுவரைக்குமே மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்குன்ற எண்ணம் இல்லாம கூட உங்க கஷ்டத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க இதுவரைக்கும் சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டியதில்லை. அந்த விடாமுயற்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பரிசு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பலனால உங்களுக்கு கிடைக்க போகுது. சுமூகமா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறீங்க. பல பேருக்கு இருக்கக்கூடிய அந்த வேலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத, நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா நான் இந்த லெவலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 100% சக்சஸ் ஆக வாய்ப்புகள் கிடைக்கும். 100% அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். இன்னும் ஐடி துறை சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க அதிகம் பேர் மகர ராசி அன்பர்களை தான். அந்த ரூட்ல உங்களுக்கு உண்டான மேன்மைகள் அடுத்தடுத்து போவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. என்ன இதுல இடையில பண நெருக்கடிக்கு ஆளாயிட்டீங்க, தேவையில்லாத நஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. அதையும் சுமூகமா முடிச்சு வெளியில வருவீங்க. ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயங்கள் நட்புகளால் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு வேண்டியவங்களால உங்களுக்கு மீண்டும் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் மகர ராசி என்பர்கள் பல பேர் கடந்த காலகட்டங்களில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்து என்னால மற்றவங்க தான் நன்மை அடைச்சாங்க, ஆனா நான் பலவிதமான சிக்கலுக்கு ஆளாயிட்டேன், நான் பண நெருக்கடிக்கு ஆளாயிட்டேன், என் பணம் எனக்கு கடனாளியானதை தான் நான் மிச்சம் நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு 100% உங்களுக்கு ஒரு மேன்மை சக்சஸ் கொடுக்கும். அரசியல் துறையில பெரிய இலக்கு உங்களுக்குண்டு ஒரு கால் தடத்தை பதிப்பீங்க. மாற்றம் இல்லை, கவலைகள் வேண்டியதில்லை. மேலும் மகர ராசி கல்வி துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, உங்களது 4ஆம் இடத்தில் கல்வி மேற்படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு குரு பகவான் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு அற்புத யோகம் தான். அது மட்டும் கிடையாது, உங்களது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது. அதை விட மிகச்சிறந்த யோகம் 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ கல்வி சார்ந்த விஷயங்களில் அற்புதமான மேன்மைகள் கிடைக்கும். மேலும் உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட ரீதி வரைக்கும் போனதுனால இது ஏதாவது சரி பண்ணி நான் வெளியில் வர முடியுமான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வருவீங்க. இதனால பட்ட அவமானங்கள் வீண் பணிகளை அழகா அதை நீங்க கிளியர் பண்ணிட்டு வெளியில வருவீங்க. மேலும் மகர ராசி அன்பர்கள் பல பேர் வாழ்க்கையில டைவர்ஸே ஆயிடுச்சுங்க, இதுக்கு மேல மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். கவலைகள் வேண்டியதில்லை. ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தான் கடந்த 5 வருஷமா பாதிக்கப்பட்டவங்க பல பேர். வாழ்க்கையில நிம்மதினா என்ன தெரியலைங்க, சந்தோஷம் என்னன்னு தெரியல. அதுவும் 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஆரோக்கியத்துல லாக் ஆயிட்டீங்க. அதுவும் குறிப்பா சொல்ல போனா நரம்பு சம்பந்தப்பட்ட ரீதியில எல்லா விதத்திலையும் பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க. ஆக மொத்தத்துல வாழ்ந்த வாழ்க்கையை விட
வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். மேலும் மகர ராசி அன்பர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும்னு இயங்கிட்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கட்டின பணம் கைக்கு வரல, வெளிநாடு போக வாய்ப்பும் கிடைக்கல நினைச்சு தடுமாறக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செப்டம்பர் மாதத்தில் முடிவெடுங்க. இந்த மாத காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மகர ராசி அன்பர்களே, மூன்றாவது நபர்களான உங்க குடும்பத்தில் பலவிதமான சிக்கல்கள், தேவையில்லாத குடைச்சல்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் சசிச்சிருங்க. அந்த சந்திப்புகள் இருந்து மீண்டு வெளியில வந்துடுவீங்க. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவீங்க. மகர ராசி பெண்கள் பல பேர் அவங்க வாழ்க்கை ரீதியில பாதிக்கப்பட்டவங்க அதிகம். ஏன்னா அந்த வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இல்லாம எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவுகள். இது எப்படி சுமூகமா தீர்க்கிறது, நம்ம கண்ட்ரோலுக்கு அவங்களை கொண்டு வர முடியுமா, என்ன செய்யறதுன்னு தெரியல. நாம சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல, வீதியில போறவங்க சொன்ன கூட கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம குடும்பத்துடைய நிலை தடுமாறி போகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் பட்டிருக்கீங்க. உங்களது நிலை மாறும். உங்கள் பிரச்சனைகள் சுமூகமா தீரும். 100% இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வந்துடுவீங்க. கவலைப்படாதீங்க. எதையும் நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். நம்பி நீங்க ஏமாந்தது பல. இன்னைக்கும் வாழ்க்கையில அந்த மன உளைச்சல் விட்டு வெளியில வர முடியல. வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும்ன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க. சாதிப்பீங்க, மாற்றமில்லை. இன்னும் மகர ராசி அன்பர்கள் பல பேர் வாழ்க்கையில திருமணம் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் புத்திர பாகியம் எனக்கு கிடைக்காம நான் தடுமாறிட்டு இருக்கிறேன். நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, மருத்துவ சார்ந்த விஷயங்களுக்கு கூட முயற்சி பண்ணலாமா நினைச்சேன். இதனால பல இடங்களிலேயே விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலைகள். இதனால என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு நினைச்ச வருத்தத்தில் இருக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த மாதம் உங்களது 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். பஞ்சம ஸ்தானாதிபதியாகப்பட்டவர் சுக்கிர பகவான் வக்கர நிலையில் இருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் நடக்காத விஷயம் அவர் கை கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும். அதோட உங்களது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது அற்புத ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதி இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புத்திர சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகள் உண்டாகும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு பல பேர் நான் தம்பி கொடுத்த பணம் கைக்கு வரல, இதை எப்படி நான் சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல நினைச்சு யோசிக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா சுமூகமா இதை விட்டு வெளியில வருவீங்க. இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில தான் பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையல, அவங்களுக்கு நல்ல தொழில் அமையல, அவங்க கடன் சுமைகளை தாங்கி நிற்கிறாங்க. அந்த பிரச்சனை விட்டு எப்படி அவங்க வெளியில வருவாங்க, அவங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வுகள் கிடைக்குமான்னு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் 5 வருஷமாவே உங்களுக்கு சரியில்லை. இப்போ இந்த காலகட்டங்கள் வரைக்கும் நீங்க சிரமங்கள் சந்திச்சாலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. 100% உங்களுக்கு உண்டான சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. தைரியத்தோடு இறங்கி நீங்க செயல்படுத்தலாம். மேலும் புதுசா நான் தொழில் தொடங்குறேன்னு நினைக்கிறவங்க யோசிக்க வேண்டியதில்லை. தாராளமா தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களது வாழ்க்கையில பலவிதமான மேன்மைகளையும் சந்தோஷங்களையும் அடையக்கூடிய ஒரு தருணம் இது. பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில, சட்ட ரீதியில பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சில வழக்குகள்ல நான் மாட்டிக்கிட்டு அதுல வெளியில வர முடியாம தடுமாறுறேன். செய்யாத சில தவறுகள், இல்லாத சில இது என் மேல போட்டு இதை விட்டு வெளியில் வந்தா போதும்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணம் ஒரு பொன்னான தருணம். கவலைகள் வேண்டாம். அருமையா ரிலீஃப் ஆகி வெளியில வருவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. மேலும் மகர ராசி என்பர்களே, உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.